வணக்கம் நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 6ல் இருக்கக்கூடிய துணைப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து தேவை கிடையாது. ஆனால் வந்து ஆசிரியர்களுடைய குறிப்புகள் வந்து தேவை. ஸோ இதில் வந்து நெசவு தொழிலின் வாழ்வை விளக்கம் ஒரு கதை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கதை வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அப்படியே வந்து லிவிட் பண்ணிடலாம். ஏன்னா சிலபஸ்லேயும் கவர் ஆகாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ ஆனால் அது ஆசிரியர் குறிப்புகள் வந்து கேட்பாங்க. அதனால் ஆசிரியர் குறிப்புகள் மட்டும் நம்ம டேரெக்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அவருடைய குறிப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், கன்னிவாடி அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார், சரிங்களா? சிவகுமார் வச்சு நீங்கள் இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஷார்ட்கட்டே வந்து தேவை கிடையாது. ஏன்னா அவரும் வந்து நிறைய கதைகளை வந்து எழுதியிருக்காரு, சரிங்களா? நம்ம திரைப்பட நடிகர் சிவகுமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்கார், சரிங்களா? 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. சிறுகதை புதின எழுத்தாளர். இவர் சிறுகதைகள் எழுதியிருக்காரு, புதின எழுத்தாளர், சரிங்களா? 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அதனால் வந்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை வந்து வாங்கியிருக்கார், சரிங்களா? சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதை வாங்கியிருக்காரு. இவருடைய நூல்கள் பார்க்கலாம். அது கன்னிவாடி, அது அவருடைய நேம்லேயே இருக்குது. கன்னிவாடி அப்படின்ற ஊரில் பிறந்ததுனால அவர் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படின்னு சொல்கிறோம். கன்னிவாடி குணச்சித்திரங்கள் பார்த்தேன். அதாவது இவர் நல்ல குணமான ஒரு மனிதர் சிவகுமார், உண்மையாகவே ஒரு குணமான ஒரு மனிதர். குணச்சித்திரங்கள். அவர் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு தண்ணி தான் குடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உப்பு கடலை குடிக்கும் பூனை அப்படின்னு வச்சுங்க. கன்னிவாடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு, திருப்பூர் மாவட்டத்தில். நல்ல குணமான ஒரு மனிதர். குணச்சித்திரங்கள். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூனை வந்து உப்பு தண்ணி வந்து குடிக்கும் அப்படின்னு வச்சுங்க. உப்பு கடலை குடிக்கும் பூனை, சரிங்களா? இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். அது தவிர்த்து நிறைய சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. அந்த சிறுகதையில் ஒன்று தான் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது படிக்க வேண்டியதில்லை. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வந்து எழுதியிருக்காரு. அதனால் வந்து சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அவ்வளோதான் அவருடைய குறிப்புகள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் வரும். அது இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த புணர்ச்சி இலக்கணம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் ப்ளே ஆகும். ஓகேங்களா? நன்றி.